கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். 17வது ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான நேற்றைய போட்டி இலங்கை அணிக்கு முதலாவது போட்டியாக இந்த பருவகாலத்துக்கான ஆட்டமாக மாறியது. பங்களாதேஷ் அணியை எதிர்கொண்ட இலங்கை அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று இப்போது வெற்றி கணக்கை ஆரம்பித்திருக்கிறது. ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான வரலாற்றில் அதிக தடவைகள் கிண்ணம் என்ற அணியாக இந்தியா இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இலங்கை இருக்கிறது. ஆகவே இந்த பருவகாலம் இலங்கைக்கு சொந்தமாக மாறுமா என்பதுதான் இலங்கை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக இப்போது புள்ளி பட்டியலில் இலங்கை அணி உயர்ந்து வந்திருக்கிறது. குழு பியிலே ஆப்கானிஸ்தான் 2 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலே இருக்க இப்போது இலங்கை நேற்று கிடைத்த 2 புள்ளிகளோடு 2வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறது. பங்களாதேஷ் இப்போது 3வது இடத்திலே இருக்கிறது. அவர்களும் 2 புள்ளிகளோடு இருக்க இந்த குழுவிலே இருக்கக்கூடிய 4வது அணியாக ஹாங்காங் தாங்கள் விளையாடிய 2 போட்டிகளிலும் தோற்று போன காரணத்தால் இப்போது 4வது இடத்திலே இருக்கிறது. இந்த செய்தியை தாண்டி இன்று இரவு அதுவும் துபாய் மைதானத்தில் இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்க போகின்ற உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு போட்டி என்று சொன்னால் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோத போகின்ற போட்டி. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான் பரபரப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 மிக முக்கியமான செய்திகளை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஆட்டங்களுக்கு முன்னதாக அரசியல் ரீதியாகவும் சரி, அதுவும் குறிப்பாக இந்திய மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை இணையத்தின் வழியாக குறிப்பாக இந்திய அணிக்கு எதிராக இந்திய வீரர்களுக்கு எதிராக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த விஷயம்தான் இப்போது பேசுபொருளாக மாறியிருந்தது. இது பற்றி உடை மாற்றுகின்ற அறையில் கௌதம் கம்பீர் வீரர்களோடு கொஞ்சம் உரையாடி இருக்கிறார். குறிப்பாக இந்த இணைய பக்கத்தின் மூலமாக வரக்கூடிய கடுமையான எதிர்ப்புகள், இந்த புறச்சூழல் காரணிகள் சம்பந்தமாக இப்போதைக்கு எதுவுமே யோசிக்க வேண்டாம். எங்களுடைய ஒரே நோக்கம் இப்போது பாகிஸ்தானை வெற்றி கொள்வதுதான் அப்படின்னு சொல்லி கம்பீர் கொஞ்சம் நேரம் எடுத்து வீரர்களோடு பேசி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு நாங்கள் அந்த விடயங்களுக்கு கவனம் செலுத்தினால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்று சொல்லி கம்பீர் கொஞ்சம் நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்தி பேசி இருக்கிறார். முற்று முழுதாக இப்போதைக்கு போட்டியினுடைய பக்கம் உங்களுடைய கவனம் இருக்கட்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயம் தான் 2020 போட்டிகளுக்கான வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரைக்கும் 13 தடவைகள் மோதி இருக்கின்றன. இதிலே இந்தியாவினுடைய வெற்றி சதவீதம் தான் அதிகமாக இருக்கிறது. 10 போட்டிகளில் இந்தியா வென்றிருக்கிறது, 3 போட்டிகளில் பாகிஸ்தான் வென்றிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க பாகிஸ்தானுக்கு அதே அளவு அழுத்தம் இருக்கிறது. பாகிஸ்தான் வென்றால் அது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய விடயமாக மாறும். குறிப்பாக இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் நடந்து முடிந்த போர், பதட்டம், இது எல்லாமே தெரிந்த விஷயம் தான். இதற்கு பிறகுதான் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானோடு விளையாடவே கூடாது என்று சொல்லி பல முன்னாள் வீரர்களும் கடுமையாக சாடி இருந்தார்கள். சில பேர் ஆதரவாக இருந்தாலும் இந்த ஆசிய கிண்ண போட்டிகளை விட்டுக் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக 2 நாட்டு கிரிக்கெட் சபைகளும் ஒத்துழைத்து இந்த போட்டியை போது அதுவும் இந்த 2 அணிகளும் மோதுகின்ற ஆட்டம் இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்க போகிறது. குறிப்பாக அதிக எதிர்பார்ப்புகளோடு இந்தியா இருக்கிறது. பெரும்பாலும் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட பாகிஸ்தானுடைய அணித்தலைவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். எங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்தியாவை வீழ்த்துவது கிடையாது, இந்தியாவையும் வெற்றி கொண்டு ஆசிய கிண்ணத்தை வெல்வதுதான் எங்களுடைய இலக்கு. இந்தியாவை வென்றால் கதை முடிந்ததாக அர்த்தம் கிடையாது. ஆகவே நாங்கள் இந்தியாவை மட்டும் குறிவைத்து இங்கே வரவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் பேசி இருக்கிறார். இந்த வார்த்தை போர்களுக்கு நடுவில், இந்த நம்பிக்கைகளுக்கு நடுவில் இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்க போகின்ற இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற போகிறது என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நீங்களும் இந்த காணொளிக்கு கீழ் உங்களுடைய கணிப்பு எதுவாக இருந்தாலும் பதிவு செய்யலாம், எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம்.